பெரும்பாலும் இட்லி தோசை சாப்பிட்றவங்களுக்கு சட்னினா ரொம்பவே பிடிக்கும். அந்த சட்னிலேயே பல வகை சட்னி இருக்கு. அதுலயும் குறிப்பா எங்க பாட்டி செய்யற தேங்காய் புளி சட்னினா அவ்வளவு அருமையா இருக்கும். கிட்டத்தட்ட 2 நாள் ஆனாலும் அதோட சுவையும் மாறாது, கெட்டும் போகாது. தேங்காய் புளி சட்னி செய்ய தேவையான பொருட்களை இப்ப பார்த்தரலாம். 250 கிராம் தேங்காய், 10 கிராம் மிளகாய், 10 கிராம் மிளகு சீரகம், 15 கிராம் பூண்டு, 30 கிராம் புளி. இப்ப தேங்காய் புளி சட்னியை தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த வரமிளகாயை சட்டியில போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப மிளகாய் கூடவே மிளகு சீரகத்தையும் சேர்த்து நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். வரமிளகாய் மிளகு சீரகத்தை நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. அதை இப்ப அரைக்கிறதுக்காக ஆற வச்சிடலாம். வரமிளகாய் மிளகு சீரகம் நல்லா ஆறுனதும் கொஞ்சம் கல்லுப்பை சேர்த்து உரல்ல போட்டு ஆட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்ம உரிச்சு வச்சிருந்த வெள்ளை பூண்டையும் சேர்த்து நல்லா ஆட்ட ஆரம்பிச்சிடலாம். அடுத்து தேங்காயவும் சேர்த்து நல்லா ஆட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த புளியவும் சேர்த்து நல்லா ஆட்ட ஆரம்பிச்சிடலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட தேங்காய் புளி எல்லாம் நல்லா மஞ்சிருச்சு. சட்னியை இப்ப வலிச்சு எடுத்துடலாம். இப்ப சட்டியில கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி கடுகு சேர்த்து கறிவேப்பிலையை சேர்த்து தாளிச்சு சட்னியோட சேர்த்துக்கலாம். இப்ப தேங்காய் புளி சட்னி சாப்பிட தயாராயிடுச்சு.
குறிப்பா இந்த இடியாப்பத்தோட சேர்த்து சாப்பிட இந்த தேங்காய் புளி சட்னி அவ்வளவு அருமையா இருக்கும். தேங்காயோட புளியை சேர்த்து அரைக்கிறதால இந்த சட்னி கைப்படாம இருந்தா 4 நாளும் கெட்டு போகாம நல்லாவே இருக்கும்.